ஓவர்சீஸில் மட்டுமே மதகஜராஜா திரைப்படம் எவ்வளவு வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு பேச போகிறோம். ஏன்னா ஒரு தமிழ் திரைப்படம் ஓவர்சீஸில் பெருசாக கலெக்ஷன் பண்ணணும்னா அது ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஹீரோ திரைப்படமாக இருக்கணும். ஆனால் சாதாரணமாக எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத மதகஜராஜா திரைப்படம் ஓவர்சீஸில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த திரைப்படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருகிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது உலகம் முழுவதும் 6 நாட்கள் முடிவில் மதகஜராஜா திரைப்படம் 54 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை பண்ணியிருந்தது. இதில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வெறும் 4 கோடி தான். ரெண்டாவது நாள் 3.2 கோடி, நான்காவது நாள் 4.97 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. உலகம் முழுவதும் 64 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் இப்போ வரைக்குமே பண்ணியிருக்கு. இதில் தமிழகத்தில் மட்டுமே 40 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் டேலாம் சுத்தமாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பார்த்து ஓவர்சீஸ்லையும் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஓவர்சீஸ் ஷோஸில் மட்டுமே 10 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஓவர்சீஸில் ஒரு திரைப்படம் ஹிட் ஆகணும்னா அது பேன் இண்டியா திரைப்படமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்டார் திரைப்படமாக இருக்கணும். ஆனால் விஷால் அவர்களோட திரைப்படம் இந்த அளவுக்கு வசூல் சாதனை பண்ணது இதுதான் முதல் முறை. நம்பர் 1 இடத்துலையும் 2024 திரைப்படங்கள் லிஸ்ட்டில் ஓவர்சீஸில் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி